கிறிஸ்துவுக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சியின் வாயிலாக இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். அந்த ஒரே வசனத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும். நான் ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவரை எல்லா காலத்திலும் என்ன செய்வாங்க, துதிப்பாங்க. ஆண்டவர் செய்கிற எல்லாவற்றுக்கும் என்ன செய்வாங்க, நன்றி செலுத்துவாங்க. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நினைச்சு பாருங்க, நம்ம கஷ்டத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா, வியாதியோடு இருக்கும்போது ஆண்டவரை துதிக்கிறோமா அல்லது சோஸ்தரிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா, வேதாமத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட விட மாட்டாங்க. எப்படின்னு சொன்னா, எல்லா காரியத்திலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வேதாமத்துல பார்க்கும்போது அநேக காரியங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அதுல ஒண்ணு என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, இஸ்ரவேல் யாக்கோபின் குடும்பத்தை காப்பாத்துறத என்ன செய்வாங்க, யோசிப்பை முன்பதாகவே என்ன செய்வாங்க, ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த பஞ்ச காலத்துல அவங்கள ஆண்டவர் போஷித்தார். இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணுவாங்க, மன்னாவை கொண்டு ஒரு நாள் அவங்க சாப்பாடு இல்லையேன்னு சொல்லி அவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு இடத்துல. ஏன்னா எகிப்தியர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, போங்க போங்க அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுப்பா, இத்தனை பேருக்கு யார் போஷிக்க முடியும் அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாங்கள, வெட்கப்படவில்லை. இந்த யோதனை எப்படி கலந்துருவாங்கன்னு பாப்பா அப்படின்றாங்க. ஆண்டவர் அழகா, இப்படிதான் ஆண்டவர் தேவ பிள்ளைகளை என்ன செய்வார், ஒரு நாளும் காப்பாற்றி வருவார். ஏன்னு சொன்னா, அவர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியான கர்த்தர். பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. இந்த பூமியில எல்லாமே அவருக்கு சொந்தமான காரியங்கள். அப்படி எல்லாத்தையும் வைத்திருக்கிற ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, பவுலும் சீலாவும் அவங்க கஷ்டத்துல அவங்க எல்லாம் கட்டப்பட்டவளாக சிறைச்சாலை இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, துதித்தார்கள். துதித்து ஜெபம் பண்ணி, நீங்க அந்த வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா போட்டிருப்பாங்க. அவன் இப்படி கட்டளை பெற்று அவன் உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். சரிங்களா, பாருங்க எவ்வளவு பெரிய சிறைச்சாலையில சும்மா உட்கார வச்சாவே நமக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு போனவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அதை நமக்கு பிக்சரா பார்த்தோம்னா கூட அது ரொம்ப பயங்கரமா காட்டுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல இந்த காலத்து மாதிரில அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. எவ்வளவு ரொம்ப இருட்டா இருந்திருக்கும். அதுல அவங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப இடம் கூட ரொம்ப அகலமா இருந்திருக்காது. ரொம்ப குறுகிய இடத்துல அவங்க காலில் தொழுமரத்தோட அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கன்னா, துதித்தார்கள். நினைச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றிருக்கோம் ஆண்டவர்கிட்ட இருந்து. ஒரு ஜீவன் ஒரு நாளைக்கு நம்ம உயிரோடு எந்திக்கிறது, படுத்து எந்திக்கிறதே என்னது பெரிய கிருபை தான். சரிங்களா, படுத்தவர்கள் அப்படியே மரித்து போகிறத செய்திகளை பார்க்கிறோம். இல்லை, நடந்து சும்மா போறவங்க கீழே விழுந்து மரித்து போவதை பார்க்குறோம். ஆனா ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நாள் என்னது பெரிய ஒரு கிருபை. அதுக்கே நம்ம என்ன செய்யணும், கொடாக்கொடி சோஸ்திரம் ஆண்டவருக்கு நம்ம செலுத்த வேண்டும். இங்க பாருங்க, கஷ்டத்துல அவங்க என்ன செய்யறாங்க, துதிக்கிறாங்க. அவங்க துதிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க உங்க வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னா அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போகும். ஏன்னு சொன்னா, ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்யற, எத்தனை பெரிய கட்டுகளா இருந்தாலும் என்ன செய்வார், அவர் அதை அவுக்க வல்லவரா இருக்க. பாருங்க, சடுதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இங்க கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவரை நீங்க துதித்து பாடும்போது எது அசையுமா, பூமியே அசையும். ஏன்னு சொன்னா, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அவங்க ஆண்டவருக்காக தங்களை தத்தம் செய்ததுனால அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு, இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியல. அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணினார்கள் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்போ நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையின் கட்டுகளும் என்ன அப்படியே பூமியே அசைந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கரண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் என்ன செஞ்சான், நித்திரை தெளிந்தான். அந்த ஸ்டோரியை நீங்க வாசிங்க, நீங்க டைம் கிடைச்சிச்சுன்னா. இது எல்லார்கிட்டையும் இருக்கும். பழைய ஏற்பாடுல இது புதிய ஏற்பாடு புஸ்தகம் எல்லார்ட்டையும் இருக்கும், பைபிள். அதுல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம்ல இருந்து 34 வரைக்கும் நீங்க வாசிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு என்னன்னா,
ஆண்டவர் கட்டுகள் எல்லாம் அவுத்து போடுறாரு. நம்மை சுற்றி நம்ம எல்லா பிரச்சனையும் நம்ம விடுவிக்க வல்ல இருக்காரு. அந்த காவலாளி நினைச்சு பாருங்க, அவங்கள உள்ள போடும்போது எவ்வளவு டைட்டா கட்டியிருப்பாங்க. அவங்க அந்த லாக் பண்ணிட்டு அந்த கீ எவ்வளவு பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க. என்ன நடந்துச்சா? எல்லார் கட்டுகளும் நீங்க துதித்து பாடுவீங்கன்னு சொன்னா, நீங்க ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, உங்க கஷ்டத்தின் மத்தியிலும் உங்களுடைய மகிழ்ச்சியின் மத்தியிலும் நன்றி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்வாரு? எல்லாவற்றையும் அவிழ்த்து போட வல்லவராக இருக்கிறார். நம்மை சுற்றி இருக்க எல்லா பிரச்சனையும் நீக்கி போட அவர் வல்லவராக இருக்கார். நம்மகிட்ட இன்னும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன செய்யல? இன்னும் ஆண்டவரை சரியாக துதிக்கல, ஆண்டவரத்துல சரியா ஜெபம் பண்ணல அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும். ஒருவேளை பதில் வராத இருக்கிற காரியங்களானாலும் சரி, நம்ம என்ன செய்ய தேவையில்ல? சோர்ந்து போக தேவையில்ல. இங்க பவுலும் சீலாவும் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு வருகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கும் நமக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை எல்லாமே நல்ல நாட்களா இருந்துட்டாலும் என்ன செஞ்சிடும்? அது நமக்கு சந்தோஷத்தை தராது. ஒருவேளை சில நாட்கள் நமக்கு கஷ்டத்தை தருகிற நாட்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ளணுமா? இவங்களை போல ஏற்றுக்கொள்ளணும். அந்த டைம்ல எப்படி செய்யணுமா? துதித்து பாடணும். அப்படி நம்ம துதித்து பாடி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அப்படி பிரச்சனை எல்லாம் எப்படி பூமியை அதிர்ந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை அப்படியே நம்மளை விட்டுற மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க? நம்ம அதை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பிரச்சனை நிமித்தம் எப்படி அவங்க பிரச்சனையின் வாயிலாக யார் ரட்சிக்கப்படுகிறார்? சிறைச்சாலை அதிகாரி அவர் குடும்பத்தோட அன்றே ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள் ஒருவேளை யாராவது ரட்சிக்கப்படுவதற்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை துதித்து பாடணும். ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. அந்த வருடத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? அழகாக கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எல்லா சூழ்நிலையும் துதித்து பாடவும் இடத்துல ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய தேவைகளை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லவும் துதித்து பாடவும் உங்களுடைய சன்னிதானத்துக்கு வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நோக்கி கூப்பிடுகிற யாவருமே நம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது, உடைய செவிகள் திறந்திருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எல்லாருக்கும் ஏற்ற வேலையில அவருடைய வேண்டுதலை நிறைவேற்றி தந்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க சாமி. எங்களை இது நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றிலிருந்து தப்பித்து போவதற்கான போக்கையும் நீர் எங்களுக்கு உருவாக்கி தருகிற வல்லவர் ஆண்டவரே என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசித்து கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் ஆண்டவரே கேட்டு அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி நடக்கிறோம். ஒருவேளை வியாதியால கஷ்டப்படுகிற பிள்ளைகள் யாராவது இருப்பாங்கன்னு சொன்னா ஆண்டவரே இந்த வேண்டுதலில் அவளை நிறைவேற்றி அவருடைய வியாதியிலிருந்து அவளுக்கு விடுதலை தந்த ஆண்டவரே, தேவன் எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்லி அநேகருக்கு அவர்கள் சாட்சிகளாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இதற்கு தடையா இருக்க எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்தள்ளுங்க. குற்றமுறைகளையும் மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.